உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஏப்ரல் 1865ல ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு விசித்திரமான கனவு கண்டார். அதாவது அவர் கொல்லப்படுறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது. ம் இது வரலாறுல ரொம்ப பிரபலமான ஒரு பதிவு. ஆமா. அந்த கனவுல பாத்தீங்கன்னா அவர் வெள்ளை மாளிகையோட இருண்ட நடைபாதைகள்ல நடந்து போயிட்டு இருக்காரு. எங்கும் மயான அமைதி. ஆனா எங்கோ தொலைவுல மக்கள் அழுதுட்டு இருக்கிற சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை தேடி அவர் கிழக்கு அறைக்குள்ள நுழையறாரு. அங்க ஒரு சடலம் வைக்கப்பட்டிருக்கு. அதை சுத்தி நிறைய ராணுவ வீரர்கள் நிக்கறாங்க. லிங்கன் அங்க இருக்கிற ஒரு காவலர்கிட்ட வெள்ளை மாளிகையில யார் இறந்தது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த காவலர் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியும். குடியரசுத் தலைவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு அந்த காவலர் பதில் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த வரலாறு நிகழ்வு நடந்து சரியா 10 நாட்கள்ல நிஜத்திலையும் லிங்கன் ஒரு கொலையாளியால சுட்டுக் கொல்லப்பட்டார். நிஜமாவே சிலிர்க்க வைக்கிற ஒரு விஷயம் இது. இல்ல நம்ம மனித மூளைக்கு காலத்தையும் இடத்தையும் தாண்டி வரப்போற ஆபத்துகளை முன்கூட்டியே அறியிற சக்தி இருக்கா? இதுதான் காலங்காலமா மனிதகுலத்தை குழப்பிட்டு வர்ற ஒரு மிகப்பெரிய புதிர் அப்படின்னே சொல்லலாம். லிங்கனோட இந்த கனவு வெறும் கற்பனை கிடையாது. இது ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு. ஆமா. இது போல எங்கோ நடக்கிற ஒரு விபத்தையோ இல்லனா நெருக்கமான ஒருத்தருக்கு நேர ஆபத்தையோ கனவுல கண்டவங்க நம்மளுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நடந்திருக்கலாம். நிச்சயமா நடந்திருக்கும். நாம முழிச்சிருக்கும் போது செயல்படுற தர்க்க ரீதியான மூளைக்கு தெரியாத பல விஷயங்கள் நாம தூங்கும்போது நம்ம ஆழ்மனதிற்கு தெரிய வருது. அப்படியானால் நாம தூங்கும்போது மூளை சும்மா இருக்கிறது இல்ல, ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? 100%. ஓகே. இன்னைக்கு நாம பண்ண போற இந்த விரிவான அலசல்ல இத பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். லாய்ட் ஆவர்பாக் எழுதிய சைக்கிக் ட்ரீமிங், அப்புறம் டாக்டர் மைக்கேல் லெனாக்ஸ் எழுதிய ட்ரீம் சைட், இந்த 2 அற்புதமான புத்தகங்கள்ல இருக்கிற குறிப்புகளை வச்சு கனவுகளுக்கு பின்னால இருக்கிற அறிவியலை நம்ம டீகோட் பண்ண போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமா. முக்கியமா பாத்தீங்கன்னா உங்க கனவுகள்ல தோன்ற விசித்திரமான குறியீடுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது, அந்த ஆற்றலை உங்க அன்றாட வாழ்வுல முடிவெடுக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத பத்தி பேச போறோம். பொதுவா கனவுகள் அப்படின்னா பகல் முழுதும் நாம பார்த்த கேட்ட விஷயங்களை வரிசைப்படுத்துற ஒரு ரீப்ளே வேலை மட்டும்தான் அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. நானும் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனசைக்காலஜி அப்படின்னு மனநூல் ஆய்வுகள் முற்றிலும் வேறுபட்ட ஒரு உண்மையை சொல்லுது. நம்ம மனம் அப்படிங்கிறது நம்ம மண்டையோற்றுக்குள்ள அடைப்பட்டு கிடக்கிற ஒரு உறுப்பு மட்டும் கிடையாது. அது தகவல்களை ஈர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆண்டனாவாவும் செயல்பட முடியும். வாவ், ஆண்டனா மாதிரியா? ஆமா. இந்த சைக்கிக் ஆற்றல்ல 3 முக்கிய வகைகள் இருக்கிறதா ஆய்வாளர்கள் பிரிக்கிறாங்க. டெலிபதி, கிளார்வாயன்ஸ், அப்புறம் ப்ரீகாக்னிஷன். ஒரு நிமிஷம், இந்த 3க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? பேர் எல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கே. தாராளமா சொல்லலாம். முதல்ல டெலிபதி. இது ஒருத்தரோட மனசுல இருந்து இன்னொருத்தரோட மனசுக்கு தகவல் போறது. உதாரணமா, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, அதே நேரத்துல உங்க நண்பர் எங்கோ ஒரு பெரிய ஆபத்துல சிக்கி பயந்து போயிருக்கிறாருன்னா, ஓ, அவரோட அந்த அதிர்ச்சியும் பயமும் என் கனவுல எதிரொலிக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அவரோட மனதை நீங்க படிக்கிற நிலை இது. ரெண்டாவதா கிளார்வாயன்ஸ். இது நடப்பு நேரத்துல வேறெங்கோ நடக்கிற ஒரு நிகழ்வே இல்லைன்னா இடத்தை கனவுலே நேரடியா பாக்குறது. அதாவது ஒரு லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி. ஆமா. அந்த நண்பர் விபத்துல சிக்கிறத நீங்க ஒரு பார்வையாளரா நின்னு கனவுல பாக்குறது. மூணாவதா ப்ரீகாக்னிஷன். இது எதிர்காலத்துல நடக்க போறத கனவா பாக்குறது. லிங்கன் கண்ட கனவு இந்த வகைதான். நாளைக்கு நடக்க போற ஒன்ன இன்னிக்கே பாக்குறது. ஓ, இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இத சுலபமா புரிஞ்சுக்க நான் ஒரு ஒப்பீட்டை பயன்படுத்தலாமா? கண்டிப்பா, சொல்லுங்க. அதாவது டெலிபதி அப்படிங்கிறது என் நண்பர்கிட்ட இருந்து எனக்கு வர்ற ஒரு அவசர குறுஞ்செய்தி, அதாவது டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி. அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும். கரெக்ட். கிளார்வாயன்ஸ் அப்படிங்கிறது தூரத்துல இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கேமராவை நான் ஹேக் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு லைவா பாக்குறது போல. ஆஹா, அருமையான உதாரணம். அப்புறம் மூணாவதா இருக்கிற ப்ரீகாக்னிஷன் நாளைய வானிலை அறிக்கைய நான் இன்னைக்கே என் போன்ல பாக்குறது போல. நான் சொல்றது சரிதானே? மிகச்சரியான ஒப்பீடு. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஆனா இங்க அறிவியலாளர்கள் எதிர்கொள்ற மிகப்பெரிய சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3ஐயும் லேப்ல, அதாவது ஆய்வகங்கள்ல எப்படி தனித்தனியா பிரிச்சு அறியறது அப்படிங்கிறது தான். அதுல என்ன கஷ்டம்? இப்போ ஒரு நபர் தூக்க ஆய்வகத்துல படுத்துக்கிட்டு தன் நண்பரோட கார் விபத்துக்குள்ளாவத கனவா காணுகிறார்னு வச்சுப்போம். அதே நேரத்துல நிஜத்திலையும் அந்த விபத்து நடக்குது. இப்போ அந்த நபர்
விபத்து நடக்கிற இடத்த நேரடியா பார்த்தாரா, அதாவது கிளேர்வாயன்ஸ் ஆற்றலை பயன்படுத்தினாரா, இல்ல விபத்துல சிக்கிய நண்பரோட மனசுல இருந்த பயத்தை ஈர்த்தாரா, அதாவது டெலிபதியை பயன்படுத்தினாரா? ஓஹோ, அது ரெண்டுல எது வேணாலும் நடந்திருக்கலாம் இல்லையா? ஆமா, இத கச்சிதமா பிரித்தறிவது பாராசைக்காலஜிஸ்டுகளுக்கு இன்னைக்கும் ஒரு பெரிய தலைவலியாவே இருக்கு. அது உண்மையிலேயே ஒரு சிக்கலான விஷயம்தான். ஆனா எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கு. கேளுங்க. நாம எல்லோருமே டெய்லி கனவு காண்றோம். நேத்து ராத்திரி நான் ஒரு பறக்கிற டைனோசர் கூட உட்கார்ந்து பீட்சா சாப்பிடுற மாதிரி ஒரு கனவு கண்டேன். அது கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமான கனவுதான். ஆமா, ஆனா இது நிச்சயமா சைக்கிக் கனவில்லைன்னு எனக்கே தெரியும். நம்ம மூளை உருவாக்குற சாதாரணமான விசித்திரமான கனவுகளுக்கும் நிஜமான சைக்கிக் கனவுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம எப்படி அளவிடுறது? இத புரிஞ்சுக்க நாம முதல்ல ஷீப் கோட் எஃபெக்ட், அதாவது செம்மறியாடு வெள்ளாடு விளைவு அப்படிங்கிற ஒரு உளவியல் கோட்பாட்டை பார்க்கணும். செம்மறியாடு வெள்ளாடு விளைவா? பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஆமா, பாராசைக்காலஜிஸ்ட்கள் மன ஆற்றலை நம்புறவங்கள செம்மறியாடுகள்னும் அதை சந்தேகப்படுறவங்கள வெள்ளாடுகள்னும் பிரிக்கிறாங்க. ஆய்வுகள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆற்றலை நம்புறவங்க ரொம்ப எளிதா சைக்கிக் சிக்னல்களை பெறுகிறாங்க. அப்போ நம்பாதவங்களுக்கோ? நம்பிக்கை இல்லாதவங்களோட மூளை ஒரு ஃபயர்வால் போல செயல்பட்டு இந்த நுண்ணிய சிக்னல்களை உள்ள விடாம தடுத்துடுது. ஒருவேளை சிக்னல் உள்ள வந்தாலும் கூட முழிச்ச உடனே மூளை அதை முட்டாள்தனம்னு சொல்லி உடனடியா அழிச்சிடுது. அப்படியானால் நாம இதையெல்லாம் நம்ப தொடங்கினாலே நம்ம மூளை அதிக தகவல்களை ஈர்க்க தொடங்கிடுமா? கண்டிப்பா. இத விளக்க PMIR, அதாவது சை மீடியேட்டட் இன்ஸ்ட்ருமெண்டல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கு. நம்ம மூளை எப்போதுமே நாம முழிச்சிருக்கும் போதும் சரி தூங்கும் போதும் சரி நம்ம சுற்றுப்புறத்தை ஒரு ரேடார் போல ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் மாதிரி. ஆமா, வரப்போற ஆபத்துகளையோ இல்ல நமக்கு தேவையான தகவல்களையோ அது ஈர்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு நாள் திடீர்னு வழக்கமா போற பாதையில போகாம வேற பாதையில வேலைக்கு போவீங்க. எனக்கே அப்படி நடந்திருக்கு. ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா வழக்கமான பாதையில ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கிறத செய்திகள்ல பாப்பீங்க. இதுதான் PMIR. உங்க ஆழ்மன ரேடார் அந்த ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து உங்க செயலை மாத்திருக்கு. இதத்தான் நான் கேட்க நினைச்சேன். மூளை எப்போதுமே ரேடார் போல ஸ்கேன் செய்யுது அப்படின்னா வரப்போற ஒரு கார் விபத்தை நேரடியாகவே கனவுல காட்டலாமே. அதுதான் அங்க விஷயமே. பின்ன ஏன் அது விசித்திரமான குறியீடுகளா காட்டணும்? உதாரணமா, என் காரோட இன்ஜின் பழுதாக போகுதுன்னா அதை நேரடியாகவே காட்டாம ஏதோ ஒரு பெரிய நீல நிற வண்டு என் காரை கடிக்கிற மாதிரி ஏன் ஒரு முட்டாள்தனமான கனவா காட்டணும்? நேராகவே விஷயத்த சொல்லலாமே. எங்கேதான் நம்ம மூளையோட செயல்பாடு கொஞ்சம் தந்திரமா மாறுது. நம்ம மூளை எப்போதுமே தமக்கு கிடைக்கிற முழுமையற்ற தகவல்களை தனக்கு தெரிஞ்ச ஒரு காட்சி மொழிக்கு மொழிபெயர்க்க முயற்சி பண்ணும். அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஆமா, இத பில்லிங் இன் தி பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விடுபட்ட இடங்களை நிரப்புவது. உங்க ஆழ்மனதிற்கு கார் ரேடியேட்டர் பழுதாயிடுச்சு அப்படிங்கிற மெக்கானிக்கல் வார்த்தைகள் எல்லாம் தெரியாது. ஓ, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் உணர்ச்சிகள் தான். எக்ஸாக்ட்லி, அதுக்கு தெரிஞ்சது உணர்ச்சிகளும் காட்சிகளும் தான். அதனால அது உங்க காரை ஏதோ ஒன்று மெல்ல மெல்ல அழிக்குது அப்படிங்கிற செய்திய ஒரு பெரிய வண்டு காரை கடிக்கிற மாதிரி உருவகப்படுத்தி காட்டுது. ஓ, அப்போ மூளை தன்னிடம் இருக்கிற பழைய ஃபைல்களை எடுத்து புதிய தகவல்களோடு ஒட்டி பாக்குது அப்படின்னு சொல்லுங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. உங்க சைக்கிக் ரேடார் கனவுல ஒரு நீளமான கூர்மையான கோபுர வடிவத்தை உணருதுன்னா உடனே அதுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு டவர் ஞாபகத்துக்கு வரும். ஆமா, அது உடனே தன் பழைய நினைவுகளை அலசி, ஓ இது ஈஃபில் டவர் போல இருக்கே அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை ஈஃபில் டவராகவே உங்களுக்கு காட்டும். ஆனா நிஜத்துல அது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சாதாரண செல்போன் டவரா இருக்கலாம். அதனால சாதாரண கனவுகளுக்கும் உண்மையான சைக்கிக் கனவுகளுக்கும் உள்ள வித்தியாசம் அதில் இருக்கும் பொருள்ல இல்ல, அதோட உணர்வுல இருக்கு. உணர்வலியா? இப்படி சொல்றீங்க? உண்மையான சைக்கிக் கனவுகள் ரொம்ப ஆழமானவை. நீங்க முழிச்ச பிறகு கூட அவை காத்துல கரைஞ்சிடாம ஏதோ நிஜத்துல நடந்த மாதிரி ஒரு ஆழமான தேஜாவு உணர்வு உங்களுக்குள்ள விட்டு செல்லும். அதோட வண்ணங்கள் நிஜத்தை விட ரொம்ப தெளிவா இருக்கும். சரி, மூளை காட்டுற இந்த குறியீடுகளை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம கனவுகளை நினைவில் வச்சுக்கணும்னியா? அது ரொம்ப முக்கியம். காலையில அலாரம் அடிச்சோடனே அவசரமா எழுந்திருச்சா நேத்து ராத்திரி என்ன கனவு கண்டோம் அப்படிங்கறதே மறந்துடுதே. இதுக்கு நம்ம என்ன பண்றது? இதுக்கு தான் ட்ரீம் ஜேர்னலிங் அல்லது கனவு நாட்குறிப்பு எழுதுறது ரொம்ப அவசியமாகுது. இந்த சைக்கிக் ஆற்றலை நீங்க பயன்படுத்த விரும்புனா அதற்கான முதல் பயிற்சி இதுதான்.
என்ன பண்ணணும்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். உங்க படுக்கைக்கு பக்கத்துல ஒரு நோட்டு புத்தகம் அப்புறம் பேனாவையோ இல்லனா உங்க போன்ல இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டரையோ எப்பவும் வச்சிருக்கணும். நீங்க கண் முழிச்ச உடனே படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூடாது. உடனே எழுந்திருக்க கூடாதா? ஆமா, கண்களை மூடியபடியே உடலை சற்றும் அசைக்காம சில நிமிஷங்கள் படுத்திருக்கணும். இப்படி உடலை அசைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அறிவியல் காரணம் இருக்கா? சும்மா ஒரு நம்பிக்கைக்காக சொல்றீங்களா? நிச்சயமா அறிவியல் காரணம் இருக்கு. நீங்க தூங்கும்போது உங்க மூளை தீட்டா அலைகள்ல இருக்கும். முழுக்கும்போது ஆல்பா மற்றும் பீட்டா அலைகளுக்கு மாறும். ஓகே. நீங்க உடனே எழுந்த நடந்தா அந்த அலைவரிசை சட்டென்று மாறிடும். கனவோட நினைவுகள் அழிஞ்சிடும். அதனால அமைதியா படுத்து கனவோட சிறு சிறு துணுக்குகளை நினைவு கூற வேண்டும். இதுல ஒரு முக்கியமான விதியும் இருக்கு. என்ன விதி அது? எந்த ஒரு காட்சியையும் உடனே நீங்க அடையாளப்படுத்தக்கூடாது. அதாவது லேபிள் பண்ணக்கூடாது. அதாவது நான் முன்பு சொன்னது போல ஒரு கூர்மையான வடிவத்தை பார்த்தா உடனே அதை ஈஃபில் டவர் அப்படின்னு எழுதிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா, 100% கரெக்ட். ஒரு நீளமான கூர்மையான வடிவம் சாம்பல் நிறம் அப்படின்னு மட்டும்தான் எழுதணும். உடைந்த துண்டுகளா இருந்தாலும் அப்படியே பதிவு செய்யணும். அப்போ அந்த உணர்ச்சிகளையும் எழுதணுமா? கண்டிப்பா. அதோட அன்றைய நாளோட உணர்ச்சிகள் அப்புறம் நீங்க பார்த்த செய்திகள் அனைத்தையும் சேர்த்து எழுதணும். இத டே ரெசிடியூ அப்படின்னு சொல்லுவாங்க. டே ரெசிடியூ அப்படின்னா? அதாவது நேற்றைய நாளின் மிச்சங்கள். உங்க மூளை நேற்றைய குப்பைகளை சுத்தம் செய்யும்போது அதுக்கு இடையே ஒளிஞ்சிருக்கிற உண்மையான சைக்கிக் வைரத்தை நீங்க கண்டுபிடிக்க இந்த டே ரெசிடியூவை ஒடிகட்டணும். வாவ்! அப்படியானால் இது எந்த படத்தை கோர்க்கிறோம் அப்படின்னே தெரியாம புதிர் துண்டுகளை, அதாவது பசில் பீசஸ் சேகரிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, அதேதான். நாம தினமும் எழுதி வைக்கிற அந்த புதிர் துண்டுகளை சேர்க்க சேர்க்க ஒரு பெரிய வடிவம் நமக்கு தெரிய வரும். அருமை. ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி வருது. என்னன்னு சொல்லுங்க. நாம கனவுகளை வெறுமன வேடிக்கை பார்க்கற ஒரு பார்வையாளரா மட்டும்தானா இருக்க முடியும்? நான் ஒரு திரைப்படத்தை பார்க்கற மாதிரி இல்லாம நானே அந்த கனவோட இயக்குனரா மாறினா என்ன நடக்கும்? அப்படி நிஜமாவே செய்ய முடியுமா? 100% முடியும். இதத்தான் லூசிட் ட்ரீமிங் அப்படின்னு அழைக்கிறாங்க. லூசிட் ட்ரீமிங், இத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது கனவுக்குள்ள இருக்கும்போதே நாம இப்போ கனவு காண்றோம் அப்படிங்கிற விழிப்புணர்வை பெறுவது. இது ஒரு அற்புதமான அனுபவம். இதை செய்ய ரியாலிட்டி செக் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை செய்யலாம்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ரியாலிட்டி செக் அப்படின்னா? பகல்ல நீங்க முழிச்சிருக்கும் போது அடிக்கடி உங்க கைகளை பார்த்து நான் இப்போ கனவு காண்கிறேனா அப்படின்னு கேட்டுக்கணும். இந்த பழக்கம் உங்க ஆழ் மனசுல பதிஞ்சிடுச்சுன்னா கனவுலையும் நீங்க உங்க கைகளை பாப்பீங்க. ஓ, கனவுல கை வேற மாதிரி தெரியுமா? ஆமா, கனவுல கைகளோட விரல்கள் அதிகமாகவோ இல்ல மங்களாகவோ தெரியும். உடனே நீங்க கனவுல இருக்கீங்க அப்படிங்கறத உங்க மூளை உணர்ந்துரும். ஹாஹா, நான் பறக்க முடியுமான்னு குதிச்சு பாக்குற மாதிரி கனவுல நான் பறந்தா ஓகே, இது நிஜம் இல்ல, நான் கனவலகத்துல இருக்கேன்னு உணர்ந்துக்கலாம். கரெக்ட். ஆனா அப்படி விழிப்புணர்வு வந்த உடனே நாம சிலிர்த்து போய் உடனே முழிச்சுக்குவோமே. அதை தவிர்க்க ஸ்டீஃபன் லாபர்ஜ் அப்படிங்கிற ஆய்வாளர் ஒரு விசித்திரமான பயிற்சியை சொல்றாரு. ஆமா, அந்த பம்பரன் டெக்னிக் தானே. அதேதான். கனவு கலைய போற மாதிரி தோணுச்சுன்னா கனவுக்குள்ளேயே ஒரு பம்பரம் போல் சுற்ற வேண்டும்னு சொல்றாரு. அது எப்படி வேலை செய்யுது? அது மிகச் சிறப்பான ஒரு உத்தி. நீங்க கனவுக்குள்ள சுழலும் போது உங்க மூளையில இருக்கிற சமநிலை உறுப்புகள் தூண்டப்படுது. இதனால உங்க மூளை முழிப்படைறதை தவிர்த்து மீண்டும் கனவுக்குள்ளேயே உங்களை இருத்திடுது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இந்த லூசிட் விழிப்புணர்வு நிலையை அடைஞ்சிட்டா அதை வச்சு நாம என்ன செய்யறதுன்னு யோசிச்சு பாருங்க. இது உங்க சைக்கிக் ஆற்றலை பாதுகாப்பா சோதிச்சு பார்க்கறதுக்கான ஒரு பிரத்யேக ஆய்வகம் போன்றது. அதாவது நான் கனவுக்குள்ள இருக்கும்போதே சரி, இப்போ நான் என் நண்பர் வீட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க போறேன் அப்படின்னு கட்டளையிட்டு அங்கே போக முடியுமா? கண்டிப்பா. இந்த லூசிட் நிலையில நீங்க உங்க மனசை கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்க்க நினைக்கலாம். இல்லனா இறந்தவங்க கிட்ட தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம். நிஜமாவா? ஆமா, எல்லாத்துக்கும் மேல இது உங்க மனநலனுக்காகவும் பயன்படுத்தலாம். பலருக்கு திரும்ப திரும்ப ஒரே பயமுறுத்துற கனவு வரும். ஏதோ ஒரு அரக்கன் துரத்துற மாதிரி கனவு வரும். நைட்மேர்ஸ்னு சொல்வாங்களே, அதுவா? ஆமா, லூசிட் நிலையில நீங்க ஓடுறத நிறுத்திட்டு திரும்பி நின்னு அந்த அரக்கனை பார்த்து நீ யார், ஏன் இங்கு வந்தாய், எனக்கு நீ உணர்த்த வர செய்தி என்னன்னு கேள்விகள் கேட்கலாம். வாவ், அரக்கன் கிட்டயே கேள்வி கேக்குறதா? ஆமா, அந்த அரக்கன் உங்க நிஜ வாழ்க்கையோட மன அழுத்தமாகவோ இல்ல தீர்க்கப்படாத ஒரு பயமாகவும் இருக்கலாம். இத கேட்கறதன் மூலம் உங்க நிஜ வாழ்க்கையோட பயங்களை உங்களால குணப்படுத்த முடியும். அது நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு கருவியா தெரியுது. சரி, இப்ப நாம இந்த தேடலோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். சொல்லுங்க.
இந்த கனவுகள் தர தகவல்களை இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க தங்களோட நாளைய வாழ்க்கையில முடிவெடுக்க எப்படி நடைமுறையில பயன்படுத்தலாம்? எனக்கு ஒரு சிக்கல் இருக்கு, அதுக்கு கனவு மூலம் தீர்வு காணணும்னா நான் என்ன செய்யணும்? இதுக்காக நீங்க 2 எளிமையான தினசரி பயிற்சிகளை செய்யலாம். முதல் பயிற்சி ட்ரீம் இன்குபேஷன், அதாவது கனவை அடைக்காத்தல். கனவை அடைக்காக்கிறதா? ஆமா, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நீங்க தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனைய ஒரே வரியில ஒரு கேள்வியா உருவாக்கிக்கோங்க. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. உதாரணமா, நான் இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த புதிய வேலையில சேரணுமா அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட கேள்வி எடுத்துக்கோங்க. அத ஒரு காகிதத்துல எழுதி தலையணைக்கு கீழே வச்சுட்டு அந்த வரிய மனசுக்குள்ள திரும்ப திரும்ப கூறிக்கிட்டே தூங்குங்க. ஓகே, அப்ப விட கனவுல வருமா? ஆமா, உங்க ஆழ்மனம் அதற்கான விடைய ஒரு குறியீடா கனவு மூலம் கொண்டு வரும். ஆனா நான் அந்த விடைய கண்டுபிடிக்கிறது எப்படி? குறியீடா வந்தா எப்படி புரியும்? அதுக்கு தான் 2வது பயிற்சி வேக்கிங் அப்சர்வேஷன். பகல் நேரங்கள்ல நீங்க முழிச்சிருக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கு, சுற்றுப்புற ஒளிகள், வாசனைகள் ஆகியவற்றை உன்னிப்பா கவனிங்க. ம். நீங்க புதிய வேலைய பத்தி நினைக்கும்போது உங்களுக்கு ஏற்படுற உணர்ச்சியும் நேத்து ராத்திரி கனவுல வந்த ஒரு குறியீட்டோட உணர்ச்சியும் ஒன்னா இருக்கான்னு ஒப்பிட்டு பாருங்க. இது உங்க கனவுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வடிவங்களை இணைக்க பெரிதும் உதவும். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய தார்மீக சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? வருங்காலத்தை பத்தின ஒரு சைக்கிக் கனவு எனக்கு வருதுன்னு வச்சுப்போம். உதாரணமா, நான் அடுத்த வாரம் என்னோட கார்ல ஹைவேல போகும்போது காரோட டயர் வெடிச்சு ஒரு பெரிய விபத்து ஏற்படுற மாதிரி ரொம்ப தெளிவான வண்ணமயமான ஒரு கனவு வருது. இது பல பேருக்கு வர்றதுதான். இத நினைச்சு பயந்து நான் அந்த பயணத்தையே ரத்து செஞ்சுட்டு வீட்லயே முடங்கிடணுமா? இது எனக்கு பயத்தை தானே அதிகரிக்கும். இதுதான் அறிவியல் இன்டர்வென்ஷன் பாரடாக்ஸ், இல்லனா குறுக்கீட்டு முரண்பாடு அப்படின்னு அழைக்குது. நீங்க எதிர்காலத்தை கனவுல பாக்குறீங்கன்னா, எதிர்காலம் அப்படிங்கிறது கல்லில் எழுதப்பட்ட மாற்ற முடியாத ஒன்று கிடையாது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். அப்போ எதிர்காலம் மாறக்கூடியதா? ஆமா, எதிர்காலம் அப்படிங்கிறது பல சாத்தியக்கூறுகளின் தொகுப்பு மட்டுமே. ஒருவேளை நீங்க டயர் வெடிக்கிற மாதிரி கனவு கண்டா, உங்க ஆழ்மன ரேடார் அந்த வண்டியோட டயர் ரொம்ப தேஞ்சிருக்கிறத உணர்ந்து உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குதுன்னு அர்த்தம். ஓ, அப்படியானால் நான் அடுத்த நாள் மெக்கானிக் கடைக்கு போய் அந்த பழைய டயரை மாற்றி புதிய டயரை போட்டுட்டா விபத்து நடக்காது இல்லையா? சரியா சொன்னீங்க. இப்போ அந்த விபத்து தவிர்க்கப்பட்டுடுச்சு. ஆனா இங்க ஒரு முரண்பாடு வருது. என்ன அது? விபத்து நடக்கவே இல்லைன்னா நீங்க கண்டது எதிர்காலம் தானா அப்படிங்கிற கேள்வி வருதல்லவா? ஆமா, இது ஒரு நல்ல கேள்விதான். நிஜத்துல நீங்க எதிர்காலத்தோட ஒரு மோசமான சாத்தியக்கூற பாத்தீங்க. அந்த தகவலை வச்சு ஒரு புதிய முடிவு எடுத்தீங்க. அந்த முடிவால எதிர்காலத்தையே மாத்திட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. வாவ். இதுதான் உங்க கையில இருக்கிற சக்தி. கனவுகள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யுது, ஆனா முடிவை நீங்க தான் எடுக்கணும். ஆக, இதுக்காக சாலையில போற நீல நிற வண்டிகளை பார்த்தெல்லாம் பயந்து ஓடக்கூடாது. இது தேவையற்ற மன அழுத்தத்தை தான் தரும். கண்டிப்பா. அந்த தகவலை தர்க்கரீதியாகவும் விவேகமாகவும் பயன்படுத்தணும். இந்த அறிவாற்றல் தான் கனவுகளை நமக்கு பயன்படுற ஒரு கருவியா மாற்றுது. மிகச்சரி. கனவுகள் அப்படிங்கிறது வெறுமனே மூளையோட குப்பைகளோ இல்ல அர்த்தமற்ற காட்சிகளோ கிடையாது. அவை காலத்தையும் இடத்தையும் தாண்டி தகவல்களை பெற சக்தி வாய்ந்த ஆண்டனாக்கள். ரொம்ப அருமையான விளக்கம். உங்களுக்கு தேவையான தகவல்கள் இந்த பிரபஞ்சத்துல எங்கும் விரவி கிடக்குது. அதை பிடிச்சு உங்களுக்கு கொடுக்க உங்க மூளை எப்பவும் தயாராகவே இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மொழி மட்டும்தான் நமக்கு தெரியணும். ரொம்ப ஆழமான விளக்கம். நாம இன்னைக்கு ஆப்ரஹாம் லிங்கனோட கனவுல தொடங்கி டெலிபதியோட ரகசியங்கள், மூளை எப்படி விசித்திரமான குறியீடுகளை உருவாக்குது, ட்ரீம் ஜோர்னல் எழுதுறதோட முக்கியத்துவம், லூசிட் ட்ரீமிங் மூலம் கனவுக்குள்ள புகுந்து நம்ம பயங்களை விரட்டுறதுன்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை அலசி ஆராய்ந்திருக்கோம். ஆமா, ரொம்ப விரிவான ஒரு உரையாடல் இது. கண்டிப்பா. இந்த புத்தகங்கள்ல இருக்கிற அறிவியல் அப்புறம் நடைமுறை பயிற்சிகள் கண்டிப்பா இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய கண்ணோட்டத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இன்று இரவு தூங்கும் முன் உங்க ஆழ்மனதிடம் ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. விடை கிடைக்கலாம். இறுதியா இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய கற்பனைக்கு எட்டாத ஒரு கேள்வி எழுகிறது. நாம தூங்கும்போது நம்ம ஆழ்மனம் தொடர்ந்து சுற்றுப்புறத்தை ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கு, நமக்கு தேவையான தகவல்களை ஈர்க்குது அப்படின்னா, நாம அனைவரும் விழிப்படைந்து நம்ம சைக்கிக் கனவுகளை பகிர்ந்து கொள்ள தொடங்கினா என்ன நடக்கும்? ஓ, உலகத்துல இருக்கிற எல்லாரும் அவங்க கனவுகளை ஷேர் பண்ணா என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? ஆமா, உலகத் தலைவர்கள் அனைவரும் ஒரே இரவுல உலக அமைதியை பத்தின ஒரே கனவை கண்டா இந்த உலகத்தோட யதார்த்தமே நாளை காலை மாறிடுமா? மனிதர்களோட கனவுகள் ஒன்றிணைய தொடங்குனா நம்மால எதிர்காலத்தையே மொத்தமா மாற்றி எழுத முடியுமா?
உண்மையிலேயே அது நம்ம சிந்தனைய தூண்டுற ஒரு பிரம்மாண்டமான கேள்விதான். இன்றிரவு நீங்க காணப்போற கனவு உங்களுக்கான ஒரு முக்கிய செய்தியை சுமந்து வரலாம். அதை கவனிக்க தவறாதீங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடல்ல சந்திப்போம். உங்களின் கனவுகள் இனிமையாக, விழிப்புணர்வுடன் அமையட்டும்.